இன்கேஸ் இஸ்ரோ கிட்ட நாசாவோட பட்ஜெட் இருந்தா நம்மளால எவ்வளவோ சாதிச்சிருக்க முடியும். இஸ்ரோவோட கரண்ட் பட்ஜெட் ஹார்ட்லி லைக் 17,000 கோடி. நாசா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,00,000 கோடிக்கும் மேல. நம்மளா மணி மட்டும் இல்லாம ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனா இப்பவே இருக்கும். அவ்வளோ பட்ஜெட்ல இன்னும் அதிகமா இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவ் நான் எதை வச்சு சொல்றேன்னா, உதாரணத்துக்கு நாசாவோட மேவன் அதாவது அவங்களோட மாஸ் மிஷனுக்கு ஆல்மோஸ்ட் $670 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7,000 கோடி கிட்ட. ஆனா நம்ம அதுவே ஒரு மாஸ் மிஷன்ல வெறும்னு $74 மில்லியன் தான். இது பார்த்தீங்கன்னா அவதார், அப்புறம் அவெஞ்சர்ஸ், அப்புறம் நிறைய பெரிய ஹாலிவுட் மூவியோட பட்ஜெட்டோட ரொம்ப கம்மி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 நம்ம வெறும்ன 700 கோடியில அந்த ஒரு மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். ஆனா அவங்க லூனார் ப்ரோப் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல ஆச்சு. ஸோ இப்படியே நான் அதை கம்பாரிசன் போனா போய்க்கிட்டே இருக்கலாம். இன்கேஸ் நாசாவோட பட்ஜெட் இருந்தா நம்மளோட லான்ச்சஸை வந்து அதிகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு 5லேருந்து 10 லான்ச்சஸ் நம்ம இன்கேஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை வந்து 20லேருந்து 30 லான்ச்சஸாக மாற்றலாம். ஹியூமன் மிஷன்ஸையும் அதிகப்படுத்தலாம். 3லேருந்து 5 ஹியூமன் மிஷன்ஸ் பர் இயர். கரண்டாக ஆக்டிவ் சேட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட ஆல்மோஸ்ட் 50 கிட்ட இருக்கு. அது வந்து 200லேருந்து 300 வந்து மாற்றலாம். இது வந்து டிஃபென்ஸ் ரீஜனில் மட்டும் இல்லாமல் நிறைய மேப் ஓவர்லே, அப்புறம் 3D ஸ்ட்ரக்சர்ஸ், இதுக்கு மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம பயணியராக இருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த 10 வருஷத்துல ஐஎஸ்எஸ் நம்மளால கொண்டு வர முடியும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மிகப்பெரிய எக்கனாமி வந்து உண்டாக்கும். நம்மளும் நிறைய பிரைவேட் பிளேஸை கொண்டு வரலாம். அங்கே ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி இங்கேயும் நம்மளோட இந்தியன் ஓஷன்ஸ் கொண்டு வரலாம். இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000லேருந்து 50,000 கோடி இருக்க அந்த எக்கனாமி வந்து இன்டூ 10x மாறும். பல லட்சம் கோடி உள்ள ஒரு எக்கனாமியாக மாறும். இந்தியா அடுத்த 20 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரேஸில் வந்து ஃபர்ஸ்ட் இருப்போம்.